என்னையா வராள் போறாள் கூட தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஒண்ணும் இல்ல. என்னது ஒண்ணு இல்லையா? முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் கேட்காது. நானே குழம்பி போயிருக்கேன். ஏன் என்ன விஷயம்? அது அது வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதா? யார்கிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. அப்ப என்ன நீ நம்பலல்ல? அதுல சிட்டு வந்து தலையில இருக்கிற பாரத்தை அப்பப்ப இறக்கிடலாம். மனசுல இருக்கிற பாரத்தை எப்படியா இறக்குவ? யாருக்கிட்டயாவது மனசு திறந்து சொன்னாதானே முடியும். என்ன உன் கூட பிறந்தவளா நினைச்சுக்க. தைரியமா சொல்லு. அது அது வந்து அட ஏன் ஜவ்வு மாதிரி இருக்கிற? நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு பாப்போம். என் முகத்தை பாரு. சொல்லட்டுமா? இந்த வயசுல எல்லாருக்கும் வர குழப்பம் தாயா இது. எனக்கும் இதே வயசு தானே. அப்போ உனக்கும் அதே குழப்பம் தானா? இதோ பாரு, கதையை மாத்த பாக்காத. அவ என் மேல உசிரி வச்சிருக்கா. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு நாள் பார்க்க வேண்டியதுதானே? அதுல சிட்டு அவளை நான் ஏத்துக்கிட்டா என் மேல பாசம் வச்சிருக்கிற ஒருத்தருக்கு நான் துரோகம் செஞ்சவன் ஆயிடுவேன். நல்ல ஆளியா நீ. இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இத பத்தி அந்த பொண்ணு கிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவளோ நீங்க இல்லன்னா நான் இல்லன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவ என் மேல உசிரிய வச்சிருக்கா. நானும் தான். இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தான் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு பொண்ணு ஒரு ஆணை லேசில மனசுல ஏத்துக்காதியா. அப்படியே ஏத்துக்கிட்டாலும் அவ கட்டையில ஏற வரைக்கும் அவனை மறக்கவும் மாட்டா. அந்த பொண்ணுக்கு இருக்கிற துணிச்சல் ஆம்பளை உனக்கு இருக்க வேணா? யோ தைரியமா இருயா. அந்த பொண்ணை ஏத்துக்கையா, கைவிட்டுறாத. அது ரொம்ப பாவம். இந்த லெட்டரை என் மாமனுக்கு எழுதி போட வேணாம். இது உங்களுக்கு தான். பார்வையால 100 பேச்சு வார்த்தை இங்கு மூர்ச்சையாச்சு. போதும் போதும் காமதேவனே, மூச்சு வாங்குதே 2 ஜீவனே. நேத்து வர நினைக்கலையே, ஆசவத முளைக்கலையே.
சார காத்து பொண்ணுக்கு என்ன ஆச்சு நேத்து நெஞ்சுக்குள்ள சார காத்து தொட்ட பாகம் தொட்டு பார்த்து சாய்வதென்ன கண்கள் பூத்து தொட்ட பாகம் தொட்டு பார்த்து சாய்வதென்ன கண்கள் பூத்து சீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய. என்னப்பா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ கல்ல போடு, மண்ணை போடு, அடிக்கிறேன், போடுப்பா. இதுக்கு அடி பாப்போம். எதுக்கு? இதுக்கா? இந்த மரியாதையா இல்ல, காசை போடு. என்னப்பா அதுக்குள்ள பேசாத, காசை போடு. எங்க தெரிக்கழுதைங்களா? போலீஸ் போலீஸா? போலீஸ் எந்திரா சார், என்ன மன்னிச்சிருங்க சார், நான் பொண்டாட்டி பிள்ளை குட்டிக்கிறேன் சார், என்னை சீட்டை விளையாட மாட்டேன் சார். என்னடா டே டேய், நான் வேலுச்சாமிடா, வாரானா? என்னடா அண்ணே, வேலுச்சாமி அண்ணே, நீங்களா? என்னடா எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும். நீங்க இல்லாம எங்களுக்கு ஒரு கை குறைஞ்ச மாதிரியே இருக்கு. என்னடா இது? அண்ணே, உங்க ட்ரெஸ் பார்த்துட்டு நாங்க போலீஸ் வருதுன்னு பயந்து போயிட்டோம்னே. செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே போலீஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு ஓடுனீங்க. இன்னுமா வேலை வெட்டி இல்லாம சீட்டு விளாட்டு? இனிமே சீட்டு கீட்டுன்னு விளாண்டீங்க சால மாறுங்க, தொலைச்சிருவேன், தொலைச்சு. அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் சீட்டை கையால தொடுவோமா? அண்ணன் உள்ளாச்சு ஊருக்கு திரும்பி வராரு, வீட்டுக்கு போக வேண்டாம், ஆளுக்கு சாமான் தூக்குங்கடா. ஏண்டா இப்படி கோச்சிட்டு போய் பட்டாளத்துல சேர்ந்துட்டியே, எங்களெல்லாம் மறந்துட்டு உன்னால எப்படிடா இத்தனை நாள் இருக்க முடிஞ்சது? ஏங்கா பச்சை பிள்ளையாட்டம் அழுவுற? அதான் வந்துட்டேனே. உட்காரு, அழுவாது, உட்காரு. உங்களுக்கு புடவை வாங்கிட்டு இருக்கேன். இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது காமாட்சிக்கு நல்லா இருக்காக்கா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏங்கா நம்ம காமாட்சியா ஆ, இப்படி வளர்ந்துட்டா? ஆமாப்பா, நீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆ. ஏன் நீ கூட தான் ஆளே மாறி போயிருக்க. இந்தாங்க மாமா காஃபி. ஆ, காபி. நம்ம வீட்டு காபி சாப்பிட்டு எத்தனை மாசம் ஆச்சு? ஆஹா, இந்தாக்கா என்னப்பா இது? பணம்க்கா. இது இல்லன்னு தானே அன்னைக்கு நீ குறப்பட்ட. இத பெருசா நினைச்சுதானே அன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அந்த ஊரை விட்டே விரட்டிட்டீங்க. இப்போ திருப்தியா? உன் குறை தீர்ந்து போச்சா? தம்பி போதுண்டா, இன்னும் பேசி என்ன கொன்னுடாத. என்னென்னமோ நடந்து போச்சு, ஏன் தலையெழுத்து இப்படி? அதுக்குத்தான் சொல்லாம கொள்ளாம பட்டாளத்துல சேர்ந்து என்ன பழி வாங்கிட்டியே, போதாது? டேய் டேய், என்னைக்கு எனக்கு நீதாண்டா பெருசு, நீதான் பெருசு. சரி சரி, கண்ணை தொடச்சுக்க. இந்தா பணத்தை வச்சுக்க. இந்த பாரு, மறந்தே போயிட்டேன். அக்கா, காமாட்சிக்கு 3 பவுன்ல செயின் பண்ணிருக்கேன், அவகிட்ட கொடுத்துரு. நீயே கொடுப்பா. இந்தா காமாட்சி. அக்கா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, தாலி. என் கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா, 1 மாசம் லீவ்ல வந்திருக்கேன், அதால
அதால லீவ் முடிஞ்சு போறதுக்குள்ள புரியுதுப்பா, புரியுது. அவ உனக்காக தானே காத்துட்டு இருக்கறா. வாங்க வாங்க. என்ன பஞ்சாயத்து சௌக்கியமா? உட்காருங்க உட்காருங்க. ம். இது ரொம்ப கட்டுப்பாடான ஊருங்க. ஆ. இங்க தப்பு தண்டா எதுவுமே நடக்காதுங்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா பஞ்சாயத்து வச்சு கிழிச்சிருவானுங்க. இது வரைக்கும் நாங்க கோர்ட்டு போலீஸ்னு போனதே கிடையாதுங்க. பத்துக்கடே பத்துக்கடே அதிகாரி வந்திருக்கிறாரு, டிகிரி காப்பி கொண்டா. டேய் முண்டோ, ஏன்டா வாயை பார்த்து நிக்கிற? போய் கூட்டிட்டு வாடா சீக்கிரம். போறேங்க. என்னங்க ஒரு மாதிரியா சிரிக்கிறீங்க? ஏதாவது தப்பா சொல்லிட்டேனுங்களா? தப்பா சொல்லல. என்னதான் நீங்க யாரோன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன யாருன்னு தெரியலையா? தெரியலீங்களே. நான் தான் வேலுச்சாமி, மிலிட்டரியில இருந்து லீவ்ல வந்திருக்கேன். அடடே, நம்ம வேலு தம்பி. அடையாளமே தெரியலப்பா. நான் யாரோ பெரிய போலீஸ் அதிகாரி வந்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏ பச்சைகளே, இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. ஆ, வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? தோ நீங்க சொன்ன மாதிரியே மனுஷனா திரும்பி வந்திருக்கேன். அக்கா கிட்ட நிறைய பணம் கொடுத்து வச்சிருக்கேன். அவசரத்துக்கு தேவைன்னா வெக்கப்படாம கேளுங்க, வட்டி இல்லாம தர சொல்றேன். கல்யாணத்துக்கு வேண்டிய துணி மணி நகை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் கண்குளிர பாருங்க. பச்சைகளே, தம்பி என்ன சொல்லுது? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்றான். கொடுத்து அனுப்புறது. ஐயா, உங்களுக்கு கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். கூலிங்களாப்பா? ஆ, என்னப்பா புகை பிடிச்ச மாதிரி இருக்குதாப்பா? போட்டு பாருங்க. கலர் கலரா தெரியுது. இந்தாங்க உங்களுக்கு சென்ட். ஐயா, அம்மாவுக்கு சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பப்ப தடவி விடுங்க, நல்ல வாசனையா இருக்கும். என்ன சம்பாதிக்க வக்கு இல்லாதவன் சொன்னல. இந்த கூலிங் கிளாஸ் 140 ரூபா. உனக்கு வாங்கிட்டு வந்த சென்ட் 50 ரூபா. எல்லாம் உனக்கு ஏனா. இந்த வாசனை அடிக்கும் போதெல்லாம் நீ எனக்கு செஞ்ச துரோகம் இருக்கு பாரு, அது உன் ஞாபகத்துக்கு வர. அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பாராம். ஏன் ராத்திரியில மழை பெஞ்சா கொடைய மடக்கிடுவீங்களா? இந்தாமா பச்சை கிளி. அடுத்த வாரம் எனக்கும் காமாட்சிக்கும் நிச்சயதார்த்தம். வந்துடு. நேரத்தோட வந்தா உள்ளார இலை போட்டிருக்கோம், திருப்தியா சாப்பிடலாம். இல்லன்னா வெளியே தான் போட்டிருக்கோம். ஏண்டா வீடேறி வந்து பம்பா வளர்க்கற? என்னமோ பெரிய கலெக்டரா மாதிரி ஒரேடியா குதியா குதிக்கிறிய. உனக்கு கல்யாணமானான நீ எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? இத பாரு, உன் மரியாதை குறையத்துக்குள்ளற முதல்ல இங்க இருந்து மூட்டையை கட்டு. முதல்ல உன் கெட்ட புத்திய நீ மூட்டை கட்டிக்க, இல்லாட்டி நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ. ஐயா ரப்பர் ஸ்டாம்ப் வரட்டுமா? ரொம்ப மரியாதையான புள்ள. ஏய் ராமகிருஷ்ணா, என்னடா திகச்சு போய் நிக்கிற? அண்ணே, நீங்களா? எப்ப வந்தீங்க? காலையில தான்டா வந்தேன். எப்படி இருக்க? என்னடா தலையாட்டுற? பேச மாட்டியா? அது இல்லண்ணே, நீங்க வந்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அப்ப பார்த்ததுக்கு இப்ப ரொம்ப மாறிட்டீங்கண்ணே. ஏய், அதே வேலுச்சாமி தான்டா. உங்களெல்லாம் எப்போ பாப்பேன்னு துடிச்சிட்டு இருந்தேன்டா. இப்போதான்டா லீவ் கிடைச்சது. லெட்டர் கூட போட முடியல, அதான் அவசரமா ஓடியாந்தேன். சரி சரி, உனக்கு பேனா செட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. அவசரத்துல கிளம்பி வந்துட்டேன்னா அதான் எதுவும் வாங்கிட்டு வர முடியல. எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி போட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா என் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துறேன். என்ன என்னடா அப்படி பாக்குற? அடுத்த வாரம் எனக்கும் காமாட்சிக்கும் நிச்சயதார்த்தம். இந்த மாசம் கடைசியில கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டு சார்பா எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கிற. என்ன தெரிஞ்சுதா? என்னடா திடீர்னு கல்யாணம்னு சொல்றேன்னு பாக்குறியா? வேற வழி இல்லடா, ஒரு மாசம் தான் லீவு கிடைச்சது. அதான் காரியத்தை சட்டு புட்டுன்னு முடிக்கிறேன். நாளையில இருந்து நீ என் கூட தான் இருக்கணும். கல்யாண வேலை எல்லாம் உன் பொறுப்பு தான். என்ன அண்ணே வந்து என்னடா வந்து போய் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. கல்யாண வேலை நிறைய இருக்கு. நான் வரட்டுமா?